இன்னைக்கு நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி கேரட் ஹல்வா, காஜர் கா ஹல்வா. இந்த ஹல்வாவை முதல்ல முகலாய காலத்தில் தான் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பஞ்சாபி குக் புக்ஸ் இதில் இந்த காஜர் ஹல்வா ரொம்ப காலமாக இடம்பெற்றிருக்கு. இது அப்போ ஒரு பஞ்சாபி டெசர்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வாங்க இந்த சுவையான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அல்வா பண்ணுறதுக்கு 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இதுக்கு தோலெல்லாம் நல்லா சீவிடுங்க. சீவிட்டு அதை நல்லா கழுவி, மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. கழுவின கேரட்டை இந்த மாதிரி நல்ல கிரேட்டரால் நல்லா கிரேட் பண்ணிடணும். இதை நீங்கள் ஃபுட் ப்ராசஸரில் போட்டிங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால் கொஞ்சம் வேலையாக தான் இருக்கும். ஆனாலும் இதை இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இனி இது கூட என்னெல்லாம் பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப்பு கீ, நெய். உங்களுக்கு நெய் கூடுதலாக வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக cashews எடுத்திருக்கேன். சீனி 250லேருந்து 300 கிராம் சீனி தேவைப்படலாம். 1 கப்பு பால், கூடவே ஒரு 1/4 கப்பு பால் கோவா, ஸ்வீட்டண்டோ அன்ஸ்வீட்டண்டோ எடுத்துக்கலாம். இல்லாட்டா மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் கீ மட்டும் விட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம திருவி வச்ச அந்த கேரட்டை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா நம்ம அதை வதக்க போகிறோம். அதில் இருக்க அந்த தண்ணி, அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். கீ எதுக்காக சேர்க்குறோன்னா அது ஒட்டாமல், அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கீ சேர்க்குறது. இதை நல்லா நம்ம ஃப்ளேம் வந்து ஹையில் கூட இருக்கலாம். நீங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட அதனுடைய தண்ணியெல்லாம் கொஞ்சம் இவாப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டுருக்கணும். இப்போ இந்த கேரட்டில் இருந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தியாச்சு. இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 1 கப்பு பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பாலை இது கூட சேர்த்து இந்த பால்லே இந்த கேரட் இருந்து சாஃப்டாக ஆகணும். இனி இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். கேரட் அல்வா மாதிரியே தான் இந்த பீட்ரூட் அல்வாவும் நம்ம செய்வோம். இதனுடைய ரெசிபி மேலே நீங்கள் அந்த ஐகார்ட்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட எண்ட் ஸ்க்ரீன் இந்த வீடியோ முடியும் போது அதுலேயும் உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு நம்ம இப்போது பார்த்தோன்னா கேரட் நல்லா வெந்திருக்கும். கேரட் நல்லா சாஃப்டாகவே ஆயிருக்கும். ஆனால் அதில் அந்த தண்ணி இருக்குது, அந்த பாலில் உள்ள அந்த தண்ணி இருக்குது, அது ஃபுல்லாக வற்றணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்க்கு ஹைக்கும் நடுவில் கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுட்டு கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றணும். அது கொஞ்சம் வற்றவுமே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சீனி இருந்ததில் 250 கிராமிலேருந்து 300 கிராம் வரை நம்ம சீனி சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ சீனி நம்ம சேர்த்ததும் என்ன ஆகும்னா, அது இழகி கொஞ்சம் கிளுகிளுன்னு ஆகும். பயந்துடக்கூடாது. ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இடைவிடாமல் நம்ம கொஞ்சம் கிளறிட்டு இருந்தோம்னாலே அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்ல ஒரு ஸ்டிக்கியாக வரும், பிசு பிசுப்பாக வரும். அது வரை நம்ம இதை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறிட்டு இருக்க போகிறோம். ரொம்பலாம் நேரம் ஆகாது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே, 1/2 கிலோ தானே எடுத்திருக்கோம். ஸோ 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அந்த ஸ்டிக்கியான பக்குவத்துக்கு வந்துடும். இதில் ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1/8 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். 1/4 டீஸ்பூன்லேயே பாதி டீஸ்பூன் உப்பு போட்டு நம்ம கிளற போகிறோம். இப்போ பாருங்கள், இதிலேருந்து தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே வற்ற ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணிக்க போகிறோம். மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் இருக்கணும். இப்போ முதல்ல மீடியமுக்கும் ஹைக்கும் இருந்ததை மீடியமுக்கும் லோக்கும் நம்ம ஃப்ளேமை குறைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ கிட்டத்தட்ட நல்ல ரெடி. தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டிக்கியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சுருந்த இந்த 1/4 கப் கீயில் நெய்யில் நம்ம முந்திரியை நல்லா வறுத்து அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். 1/4 கப் கீக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. ரொம்ப போட்டாலும் நமக்கு திகட்டும். அதனால இது அளவாக இருக்கும். நான் சொன்ன அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நீங்கள் பால்கோவா வச்சுருந்தீங்கன்னா 1/4 கப்பு பால்கோவா எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டன்னாலும் சரி, அன்ஸ்வீட்டன்னாலும் சரி. பால்கோவா கிடைக்கலன்னா இந்த மாதிரி மில்க் பவுடர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் ஃப்ளேவரிங்க்கு நம்ம 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த ஏலக்காய் கூட 1 டீஸ்பூன் சீனியை போட்டு இந்த மாதிரி மிக்சிலேயோ இல்லை இந்த மாதிரி ஸ்பைஸ் ஜார்லேயோ பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி வச்ச அந்த ஏலக்காய் பவுடரை இந்த மாதிரி ஜலிச்சிட்டு போடுங்க. அப்போ அந்த ஏலக்காயில் உள்ள நார் அதெல்லாம் வந்து நம்ம ஹல்வா சாப்பிடும்போது வாயில் கடிப்படாது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் ஹல்வா ரெடி.
ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி பீட்ரூட் அல்வா, அதுவும் இதே மாதிரி ரெசிபி தான். அதையும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள். வீட்டில் கேரட் வச்சுருந்தீங்கன்னா உடனே எடுத்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி நீங்கள் இந்த அல்வாவை பண்ணுவீங்க. இதை சாப்பிட்டப்போ அதனுடைய டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்ல கரெக்டான இனிப்பு. அதுக்கு அந்த பால் பவுடர் போடுறது தான் அதுக்கு அந்த ஒரு டேஸ்ட்டே ஒரு தூக்கி என்ஹான்ஸ் பண்ணுறதே அந்த பால் பவுடர் தான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.